சினிமாவில் மட்டும்தான் எதுவுமே தெரியாம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ற ஒரே வேலைன்னு சினிமா மட்டும்தான். நம்ம வில்லன் ரோலே பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்லாம் நீ யோசிக்கிறீங்க. ஹீரோக்கு வேலையே கிடையாது இல்லைன்னா. நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் எட்டி பார்க்கும். அந்த மாதிரி மோசமான ஆளுங்க தான் நம்ம எல்லாரும். இந்த பறவை அறியாது ஆண்டனி, மார்க் ஆண்டனி, அந்த மனுஷன் கால் மேல கால் போட்டு இன்னைக்கு உட்காந்தா எந்த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் வேணா பிடிப்பாங்க. முரளி இதயம் முரளி விவேக் எனக்கு வந்து யூஸ்வலான ஹீரோ லுக்கே வரக்கூடாது. சங்கரையான ஒருத்தர் லவ் பண்ணா எப்படி பண்ணுவான்? பொண்டாட்டி நீ என்ன பேசுறியா? நம்ம ஊர் பொண்டாட்டி கொடுக்குற சொத்தை நம்ம பொண்டாட்டி கூட கொடுக்க மாட்டோம் தெரியுமா? சேதன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். ஃபோன் பண்ணி டேய் விவேக் அது எப்படி பண்ண அப்படின்னாரு. லோகேஷ் ஃபர்ஸ்ட் சொன்னதே அதுதான், விவேக் நீ மேதமான பண்ண மாதிரி பண்ணு விவேக். லோகேஷ் சாரோட அடுத்தடுத்து படங்கள் நீங்க பார்த்தோம் பண்ணல. லோகேஷ்க்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். இந்த படத்தில் இப்படி நடிச்சு அப்படி நடிச்சு அப்படி கொண்டு போய் நேஷனல் அவார்டில் உட்காந்து அடுத்தது வந்து ஈஸியாக 7 வீடு வாங்கி இந்த கனவுலாம் இல்லை. எனக்கு இந்த ரோல் பண்ணும், இந்த ரோல் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணும். இந்த ஃபீலிங் ஒரு மாதிரி செம்மையாக இருக்குடா. நீங்கள் கேட்டதே எப்படி இருக்குன்னா, எனக்கு சிடியில் வந்து என்னோட ஸ்டோரியில் போட்டு ஒவ்வொரு ஆஃபீஸுக்காக போய் ஏறி ஏறி இறங்குனதுலாம் எனக்கு அப்படியே ஓடிட்டு இருக்கு. அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா. தமிழ்நாடு நம்ம நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா நடிகர் பிரசன்னா, விவேக் பிரசன்னா சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. ஆரம்பத்தில் கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களை ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நடிகர் அப்படிலாம் இல்லை, நம்ம கூட்டத்துலேருந்து ஒரு பையன் போய் நடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு நடிகர் ஆகணும் அப்படின்லாம் இல்லை, சினிமோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்றது தான் உங்களுக்கு ஆசையாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஜெய்கே நண்பனின் வாழ்க்கை, இந்த மாதிரி படத்தில் அரவான், இதுல எல்லாம் அசிஸ்டன்ட் சித்தார்த் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஐ எம் கம்ப்ளீட்லி அன்பிளான்டு பர்சன். எனக்கு வந்து டிசிஷன் மேக்கிங்கே இல்லாத ஒருத்தன் தான் நான். இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடலாம் கிடையாது. ரெகுலர் ஜாப் போகக்கூடாதுங்கிறது மட்டும் மைண்ட்ல இருந்ததே தவிர, அதை தாண்டி என்ன ஜாப் இருக்கு, அதை தவிர வேற என்ன பண்ணலாங்கிறது கொஞ்சம் மைண்ட்ல இருந்தது. அப்படி யோசிச்சப்ப ஜேர்னலிசம் போலான்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் விஸ்காம்னு ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியும். நான் என்னோட பக்கா கிராமம், எனக்கு சேலத்து பக்கத்தில் சின்ன ஒரு கிராமம். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் விஸ்காம். விஸ்காம் படிச்சுட்டு இருக்கிறப்போ வீக்லி ட்வைஸ் வந்து காலேஜ்லேயே வந்து படங்கள் போட்டு படங்கள். ஸோ வீக்லி ட்வைஸ். எங்க காலேஜில் படிச்சீங்க? செயின்ட் தாமஸ். ஆமாம், இங்கே கோயம்பேட்டில் இருக்கு. நம்ம ரோகிணி தேட்டர் பேக் சைடில் இருக்கும். அப்படி பார்க்க விஷுவல் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நிறையாச்சு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகி தான் சினிமோட்டோகிராஃபி முடிச்சுட்டு சித்தார்த் சார்கிட்ட ஒர்க் பண்ணது. ஒரு 3.5 years ஒர்க் பண்ணது. அந்த நேரத்தில் தான் நடந்தது தான் இந்த நடிப்பு மிராக்கிள் அப்படிங்கிறதுலாம். ஏன்னா விஸ்காம்லேயே வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா, ப்ராஜெக்டில் பேசிக்காக எல்லாமே அங்கே கிடச்சிரும். அங்கே ஃபைனல் ப்ராஜெக்டில் வந்து சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று சப்மிட் பண்ணும். அதில் பசங்க மாற்றி மாற்றி ஒருத்தர் நடிப்பாங்க, ஒருத்தர் கேமரா பண்ணுவாங்க, ஸோ ஒருத்தர் எடிட்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு இல்லையா? அப்படி நிறையா நடிச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. சின்னதாக நான் சில சமயம் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன், சில இதில் நடிப்பேன். பட் நடிச்சதுக்கு எல்லாத்துக்கும் அப்பயே பேர் கிடைச்சது. ஒரு இதில் நான் ஃபர்ஸ்ட் போட்ட கேரக்டர் பிச்சைக்காரன் கேரக்டர். ஸோ அதுக்கு வந்து அது முடிச்சுட்டு எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அது பார்த்தா நல்லா இருந்தது, நல்லா இருந்ததுன்னு ஸ்டாஃப் சொல்கிறாங்க, சீனியர்ஸ் சொல்கிறாங்க, ஜூனியர்ஸ் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஹாப்பியாக இருந்தது. வாட் எவர் அப்ரிசியேஷன் கிடைக்கிறப்போ நம்மளுக்கு நல்லா இருக்கும்ல. நம்மளுது அது எப்படி இருந்தா என்ன, எந்த வடிவத்தில் இருந்தால் என்ன, எந்த ஃபார்மேட்டில் இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. அப்புறம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். அப்படி நடந்தது தான் திடீர்னு மறுபடியும் நடிப்பு வந்தது. மறுபடியும் அதே ஃப்ரெண்ட்ஸுக்கான ப்ரொஃபைலாக தானே கிரியேட் பண்ணுறோம். இதில் என்ன அப்படின்னு அப்போ ஒரு ஸ்பார்க் இருந்துச்சா? இல்லை இத்தனை பேர் நடிப்புங்கிறதே எல்லாருக்கும்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்பார்க்கில் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருது அந்த கேரக்டர், அவங்களோட நடிப்பு. ஸோ நமக்குள்ள அது ஒன்று இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அப்போ என்ன சந்தோஷப்படுத்தியதை தவிர எனக்கு அப்படி இருக்கான்னு நான் யோசிக்கல. நான் அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி அதை பார்த்துட்டு எனக்கு நிறைய சீனியர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்டில் என்னை கூப்பிட்டே இருந்தாங்க. எல்லா ப்ராஜெக்ட்லையும் நான் இருந்தேன். ஒரு 10 பேர் ப்ராஜெக்ட் இருந்தாங்கன்னா ஒரு 5 பேர் ப்ராஜெக்டில் நான் வந்து நடிச்சிட்டு இருந்தேன். வெவ்வேறு கேரக்டர். ஒரு இதில் வந்து காலேஜ், ஒரு இதில் வந்து பிக் பாக்கெட்டு, ஒரு இதில் ரவுடி. ஸோ அப்போவே அந்த காலேஜ் டேஸில் நல்லா இருந்தது. அப்போ பெருசாக வச்சு எக்யூப்மெண்ட் வச்சுலாம் எடுக்க மாட்டோம். ஆமாம், ஒரு தெர்மாக்கோல், சின்ன ஒரு பேசிக் லைட்ஸு, ஒரு சின்ன ஒரு DSLR. ஸோ இந்த மாதிரி தானே போகும். அதனால் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததே தவிர அதுதான் பண்ண போகிறேன்லாம் எனக்கு ஐடியா இல்லை. பட் வாட் எவர் மேக்ஸ் மீ ஹாப்பி. சூப்பர்யா, அச்சரா 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 அச்சரா, சூப்பர் சூப்பர், அச்சா சூப்பர்யா. ரத்னா அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழு குழுவாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர். ஆமாம்.
அவரோட ரைட்டிங்கில் மேயாத மான் இதெல்லாமே பெஸ்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் குலு குலு ஆமாம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டாக இருந்துட்டு இருக்கு. ஆமாம். மேயாத மானில் நீங்கள் பண்ண ஒரு கேரக்டர் இருக்குல்ல, ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் உங்களை பார்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு காமெடியெல்லாம் போய்கிட்டே இருக்கும். டக்குன்னு இந்துஜா கூட ஒரு பேர் அப்படின்றப்ப இது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் டக்குன்னு வரும். ஆனால் அது அடுத்த சீன்லேயே நீங்கள் மாற்றி விட்டுருவீங்க. ஒரு ரொமான்டிக்கான ஒரு இதில் வச்சு அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு மாற்றி விட்டுருவீங்க. ஸோ ஒரு காமெடி பண்ணுற அந்த கேரக்டரில் இருந்து ஒரு லவ்வர் பாயாக அந்த படத்துக்குள்ளேயே மாறுற அந்த டிரான்சிஷன்னு நிறைய பண்ணியிருப்பீங்க அந்த படத்தில். ஸோ அது எப்படி ஒரு ப்ராசஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க நடிக்கிறது? ரத்னாட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அழகாக இருக்கும் ரைட்டிங்கில். ஒரு வார்த்தை பொண்டாட்டி அந்த கேரக்டர் எங்கே இருந்தான். ஏன்னா நம்ம இதில் வந்து ஹீரோ அப்படின்னாவே அதுக்கு முந்தின வரைக்கும் ஹீரோ பண்ண தொழில் எல்லாம் மறந்து போயிடும். சாங்கு லவ் போர்ஷன் வரப்போ மேஜிக் ஆக்கி வச்சிருப்பாங்க. பட் அப்படி கிடையாது இல்லை ரியாலிட்டியில். ஒரு மெக்கானிக் லவ் பண்ணானா மெக்கானிக் எப்படி லவ் பண்ணணும் அப்படிதான் பண்ணுவான். அவனுக்கு வந்து படங்கள் பார்த்துருப்பானே தவிர இன்ஸ்பயர் பண்ணி அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அவன் அந்த உள்வாங்கியிருப்பான். அவன் கன்வே பண்ற விதம் வந்து மெக்கானிக்காக தான் கன்வே பண்ணுவான். அப்படிதான் வந்து ரத்னா கன்வே பண்ணது. விவேக் எனக்கு வந்து யூஸ்வலான ஹீரோ லுக்கே வரக்கூடாது லவ் சீன்ல. பங்கரையான ஒருத்தர் லவ் பண்ணா எப்படி பண்ணுவான் இப்படிதான் சொன்னாரு. எனக்கு அப்படிதான் இருக்கணும் அப்படின்னாரு. பங்கரையான ஒருத்தர் லவ் பண்றது நான் எங்க போய் பிடிக்க அப்படின்னு யோசிச்சு யூஸ்வல் ஃபார்மேட்ல இருக்கிற சிரிப்போ வெக்கப்படுறதோ அது எல்லாத்தையுமே ஃபன்னா மாத்தி பிளஸ் அதுல கியூட்னஸும் கொஞ்சம் கிரியேட் பண்ணி ஒரு இன்னசென்ட் இருக்கும். ஆமா, இவனுக்கு சொல்ல ட்ரை பண்ணுவான், சொல்ல தெரியாது. அதை எப்படி சொல்ற அது அப்போ ஒரு கோமாளித்தனம் இருக்குள்ள முகத்துல. அதுதான் அந்த கேரக்டருக்கான லவ் போர்ஷன்ஸ். ஸோ அது வந்து அவ்வளோ க்யூட்டா ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய பேருக்கு அந்த போர்ஷன் எங்க 2 பேரோட போர்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். இந்த ஃபீலிங் ஒரு மாதிரி செம்மையா இருக்குடா. அதை நீங்க அவங்க இப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்லிடுவாங்க. அதை இவன் ஃப்ரெண்டோட தங்கச்சி அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு தடுமாற்றம். அது சூப்பரா இருக்கும். அந்த இடத்துல அவங்க திரும்ப சொல்லும்போது இந்துஜாக்கு போயிட்டு நீங்க தலையில தட்டி கொடுக்கும்போது அவங்க கையை தட்டி சேதுனாக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இது. அப்படியா? விஜய் சேதுபதி அண்ணா வந்து ஃபோன் பண்ணி டே விவேக் அது எப்படா பண்ண அப்படின்னாரு. என்ன பண்ணிட்டு செம்மையா இருந்தது அப்படின்னாரு. எந்த சீன் நான் அது ஒரு மாதிரி தள்ளி விடுவா உன் கையை, அப்போ ஒன்று பண்ணிருக்க நீ அப்படின்ட்டு நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இவ்வளோ யோசிச்சு பார்த்துருக்காரு அப்படின்னு. ஸோ அது எனக்கு மறக்கவே முடியாத சீன். சொல்ல போனா அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நீங்க அது அவமானம். ஆக்சுவலா அவமானங்கிறத விட இத்தனை நாள் அந்த வீட்டுல சந்து பந்தெல்லாம் சுத்தின ஒருத்தன் ஒரு செகண்ட்ல வந்து அந்நியமாயிருப்பான். ஒரே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து மொத்த உலகத்துல இருந்தும் அந்நியாயிருப்பான். அந்த வீட்டுல இருந்து அவகிட்ட இருந்து 20 வருஷம் நட்புல இருந்து எல்லாத்துலயும் அந்நியமான ஒருத்தன் முகம் எப்படி இருக்கும்லாம் யாருக்குமே இமேஜினேஷன் கிடையாது. ஓகே ட்ரை பண்ணலாம் ஏதோ ஒன்று. எனக்கு தோணுனதை நான் பண்ணேன். பட் இட் ஒர்க்டு. ஆக்சுவலாக அந்த மொத்த சீன்ஸ்லேயுமே இப்போ நாங்கள் விஜய் சேதுபதி சார் சொல்கிறதா இருக்கட்டும், நான் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் சீனாக ஒன்று இருந்துருக்கும். உங்களுக்கு இந்த சீன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சா? இல்லை ப்ராசஸில் என்ஜாய் பண்ணி பண்ண படம். எனக்கு கஷ்டம் அப்படிங்கிறத விட என்ஜாய் தான் பண்ணேன் நான் ஒவ்வொரு நாளுமே. ஏன்னா அப்படி ஒரு கேரக்டர் வந்து எனக்கு அது 10வது படம். அதுக்கு முன்னாடி எல்லாமே வில்லன் ரோலு. இறைவி, சேதுபதி, விக்ரம் வேதா, பிச்சங்கை, இறைவி, இரும்புத்தரை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஷேடு. ஸோ எனக்கு வந்து அப்போ இந்த மாதிரி ஒரு படத்தில் இவ்வளோ வேரியேஷனு எனக்கு ஃபன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்கள் எல்லா படத்துலையும் என்னோட படத்தில் வந்து அதுக்கு வில்லன் ரோலாக இருந்தாலும் ஒரு ஃபன்னு எனக்கு பிடிக்கும். அது என்னன்னா ஃபன்னு தான் இருக்கிறதுலே காமெடி சீரிஸ் பிஸ்னஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அது சிரிக்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னடா முரளி பண்ற? பேர்ல தூக்கு போட்டு சாவ போறேன். ஏதாவது சொல்லி போற மச்சான். யாருந்த யார்கிட்ட பேனை தொடச்சு விட்டாரு. அது இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணுவேன் எல்லா படங்கள்லையும். ஏதோ ஒன்று அது ரொமான்ஸே பண்ணாலும் அதில் சிரிக்கணும், ஒரு க்யூட்னஸ் இருக்கணும். சொல்ல போனால் எல்லா எமோஷனுமே வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து ஏதோ ஒரு ஃபன்ல தான் போய் முடியும். இன்னொன்று ஒரு சீரியஸ் சம்பவத்தையோ ஒரு 10 நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபன்னாக தான் இருக்கும். சாவு வீட்லேயே ஒரு 5 பேர் முகம் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். மீதி 95 பேரோட முகம் வேற மாதிரி இருக்கும். என்னென்னமோ பண்ணிருப்பானுங்க. பாதிக்கப்பட்ட அந்த 5 பேருக்கு மட்டும்தான் அது வேற மாதிரி இருக்கும். அவனும் காலையில் ஒரு மாதிரி இருப்பான், மதியம் ஒரு மாதிரி இருப்பான், ஈவினிங் பசி ஆனோன்னு ஒரு மாதிரி இருப்பான். க்ளோஸ் பிளட் ரிலேஷனே சொல்கிறேன். அதுக்கப்புறம் சொந்தக்காரன் ஒரு மாதிரி இருப்பான்,
குடிச்சவன் ஒரு மாதிரி இருப்பான், அங்கவே 4 நாள் டேரா போட்டவன் ஒரு மாதிரி இருப்பான், இனிமேல் இங்கே தான் இருக்கணும் முடிவு பண்ண ஒரு மாதிரி இருப்பான். இவனுக்கு எல்லாமே ஃபன்னி தான். ஸோ அதனால் இந்த ஃபன்னுங்கிற மேட்ரு வந்து எல்லார் லைஃப்லையும் ஏதோ ஒரு வகையில் இருந்துகிட்டே தான் இருக்குல்ல. அது எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணதை வச்சு தான் நான் அடுத்தடுத்த படங்கள் நான் அதை ஆட் பண்ணுறது. நாம் வந்து இந்த சீன் ரொம்ப சீரியஸ் சீனுங்க, டேரக்டர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப சீரியஸான சீனுங்க, இதில் எதுவுமே ஃபன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆனால் அந்த சீனில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தோணும். ஆக்சுவலாக எனக்கு இன்னொன்றும் தோணும், உங்களோட படங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த கெட்டப்பில் நீங்கள் பெருசாலாம் மெனக்கெட்டுற மாதிரி எனக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு ஏஜ், இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு இருக்கிறதுலே ஒரு ஏஜ்டான, நீங்கள் பண்ண ரோல்லையே கொஞ்சம் ஏஜ்டான கேரக்டராக அது இருக்கும். விக்ரம் வேதால அதை விட இப்போனா பிளாக்ல பண்ணது தான். பிளாக்ல பண்ணது அப்படியே பார்த்தோம்னா இப்போ சேதுபதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 40+ அந்த ப்ளஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட இறைவி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 30+ ஒரு டேரக்டர் அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஆனால் நீங்கள் லுக்கில் எந்த விதமான மாற்றமும் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அது ஈஸியாக கன்வே ஆகிடுது. அது எப்படி பண்ணுறீங்க? காஸ்டியூம்ஸ் தான் முதல் அட்ராக்ஷன். அந்த 25 வயசுக்காரன் 40-50 வயசாக பண்ணுறப்ப இருக்கிற ஒரே சேலஞ்ச் என்ன இருக்குன்னா, அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் காஸ்டியூமில் கொண்டு வந்துடலாம். நடை குரல் இது 2 தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதான் நீங்கள் காஸ்டியூம்ஸ் கூட நம்ம பண்ணிடலாம். அதுக்கு தான் நான் மெனக்கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். டக்குன்னு ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் மெதுவாக பண்ணலாம், கொஞ்சம் மெதுவாக ரியாக்ட் பண்ணலாம், நடக்கிறத மெதுவாக பண்ணுவோம். ஏன்னா 40+ ஆச்சு 50 ஆச்சுனாவே நடை வந்து அப்படி இருக்காது, ஒரு மாதிரி தடுமாறணும், இல்லை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும், கொஞ்சம் ஸ்பீடை வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும். அப்புறம் நிற்கிற போஸ்டர்ஸ் வந்து வித்தியாசமாகும். நார்மலாக சின்ன பையனாக நிற்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும், 30 வயசில் ஒரு மாதிரி இருக்கும், 50 வயசில். நீங்கள் அந்த போட்டில் உட்காந்துருக்கிறதே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி நான் உட்காந்து பார்ப்பேன், இப்படி இருக்கலாமா இல்லையே, இப்படி மடக்க முடியாது அவங்களால அவ்வளோ சீக்கிரத்தில், டக்குன்னு மடக்க முடியாது. ஆமாம், ப்ராப்பரான அத்லெட்ஸு இல்லை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பயங்கரமாக இருக்கிறவங்க தாராளமாக 60-70 கூட நல்லா உட்காருவாங்க. ஆனால் எல்லாருமே அப்படி இல்லை, ஒரு 10% தான் அவங்க. மீதி எல்லாருமே நார்மலாக சாப்பிட்டு அப்படியே ஏஜ் ஆறவங்க தானே. அதனால் அந்த லுக்கில் அந்த உடம்பு அப்படி ஆயிடுச்சுன்னா அங்கங்கே கிராம்ப் ஆகும், அங்கங்கே உட்கார முடியாது, அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காது. அதை தான் ட்ரை பண்ணது முயற்சி பண்ணுவேன். குரலில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண முயற்சி பண்ணுவேன். இன்னொரு கேரக்டர் எத்தனை பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்களான்னு தெரில, ரியோ கூட ஒரு படம் பண்ணியிருப்பீங்க, நெஞ்சமுண்டு. அதில் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயோ அதில் இறங்கி வந்து கொடியிலே மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காருக்குள்ளே ஏறி போவீங்க. அந்த பாட்டை என்ஜாய் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் ஒரு வில்லத்தனம் பயங்கரமாக இருக்கும். அது அந்த சீன் செம்ம சீனு. ஆமாம், எனக்கு ரொம்ப அதிக பேர் வாங்கி கொடுத்ததுல அந்த ரோலும் ஒரு ரோல். ஒரு பாட்டு போடு. ஓகேண்ணே. நிறைய பேர் வந்து ரிப்பீட்டட் மோட்ல வந்து நிறைய ஷார்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் வச்சிருந்தாங்க, எனக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. வெவ்வேறு பாட்டு போட்டுலாம் அதுக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த பாட்டு கொடியிலே மல்லிகைப்பூ அந்த சீனை பார்த்துட்டு நான் வந்து அந்த பாட்டை பல நாள் திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு அந்த சீன் வந்து உங்களோட ரியாக்ஷன் அதுல என்னன்னா, பாட்டை ரசிக்கிறது ஓகே, அது நம்ம யாராலையும் பண்ண முடியும். ஆனால் அதுல ஒரு வில்லத்தனமா ரசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, செம்மையா இருந்துச்சு அந்த ரோல். தேங்க்யூ. அது என்ன, படத்துல லாஸ்டா ஷூட் பண்ண போர்ஷன் என்னோடது மட்டும்தான், அதுக்கு முன்னாடி படமே முடிஞ்சிருச்சு. ஸோ எஸ்கேப் படத்தில் பாதி அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவேன் நான். எல்லா போஸ்டும் முடிஞ்சது. அந்த ரோலுக்கு யார் போடலாங்கிற டிஸ்கஷனில் இருக்கிறப்ப தான் நான் என்னோட பேர் அடிபட்டப்ப எஸ்கே பிரதர்கிட்ட சொல்லியிருக்காங்க, விவேக் பிரசன்னா போடலாம் இருக்கும். ஏன்னா சேதுபதியோட லுக்குக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். நான் உடம்பு குறைச்சது அவங்களுக்கு தெரியாது. ஓகே. நான் சூரர் ரிப்போர்ட்டருக்காக எக்ஸ்ட்ரீம்லாம் உடம்பு குறைச்சிருந்தேன். அவங்க வந்து ஒல்லியாக இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே பண்ணலாம், அவர் வச்சு போகலான்னு முடிவு பண்ணி நான் ஆஃபீஸ் மீட் பண்ணுறப்ப தான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் டைம் அவங்களே பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி, ஆஹா உடம்பு குறைஞ்சி தான் இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னும் ஒரு மாதிரி ஆடட் வேல்யூ மாதிரி இந்த பறவை அறியாது. ஷார்ட் ஃபிலிம்ஸில் உங்களுக்கு அவ்வளோ இதெல்லாம் வந்திருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்தோன்னே நீங்கள் ஃபீல் குட்லாம் பண்ணல, ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஷேட்ஸ் கேரக்டராக தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களோட ஒரு பிராண்டுக்குள்ளே போய் ஒரு நெகட்டிவ்னா இவர் பக்காவாக இருப்பார்ப்பா, எவ்வளோ வில்லத்தனமாக கொடுத்தாலும் சரி, ஒரு காமிக்கல் வில்லன் கொடுத்தாலும் சரி இவர் பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு காமிக்கல் வில்லனிசம்ங்கிறது எல்லாருக்குலாம் வராது. நாகேஷ் சார் பண்ணுவார், நம்பியார் சார் பண்ணுவார், சத்யராஜ் சார் பண்ணுவார், இந்த மாதிரி ஆனந்தா சார் பண்ணுவார். இந்த மாதிரி காமிக்கல் வில்லன் இது வந்து நிறைய பேருக்கு வராது, அந்த லுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த லுக்கு வந்துடுது. ஸோ இந்த நம்ம வில்லன் ரோலே பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில்? இருக்கிறதுலே செம்ம கேரக்டர்னா வில்ல கேரக்டர் தான். ஒரு படத்துலேயே சொல்லுவேன் நான், ஹீரோக்கு வேலையே கிடையாது வில்லன்னா. அந்த வில்லன்னா என்னன்னா, எண்டாவதுலேயே அடி தான் வாங்க போகிறான், எண்டாவதுலேயே அவனை போட்டு பொலன்னு பொழக்க தான் போகிறாரு ஹீரோ.
ஆனால் அது வரைக்கும் அவனோட ஸ்பேஸ் ஒன்று இருக்குல்ல, ஆமா ஆமா, ஒன்று பண்ணுவான்ல, ஹீரோக்கு டஃப் கொடுக்குற அந்த இது. ஆண்டனி மார்க் ஆண்டனி அப்படிங்கிறதுலாம். அது ரகுவரன் சார் என்ன உடம்பு, பயங்கர சிக்ஸ் பேக்கா? இல்லை இல்லை. ஆனால் அந்த மனுஷன் கால் மேலே கால் போட்டு இன்னைக்கு உட்காந்தா எந்த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் வேணால் போட்டி போடலாம். என்னோட ரோல் மாடல் அவர் தான். ரகுவரன் சார் தான் மை ஆல் டைம் ஃபேவரட். ஸோ அவர் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பாஷா பாய் அப்படின்னா முடிஞ்சது, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஆமாம். ஸோ அது வில்லத்தனங்கிறது ஃபேஸ் தேவையில்ல, அது ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன் தான். ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் அ கன்னிங் ஃபேஸ். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் எட்டி பார்க்கும், இந்த மாதிரி மோசமான ஆளுங்க தான் நம்ம எல்லாருமே. அது படங்கிறப்ப நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, கொட்டு இல்லாண்டா எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என்ஜாய் பண்ணுவோம் வில்லன் கேரக்டர் பண்ணுறப்போ, அதுலேயும் ஃபன். நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம், நீங்கள் கொடியிலே மல்லிகை போகலாம், அவ்வளோ மோசமான கேரக்டர். ஏன்னா அந்த பாட்டு கேட்டு முடிச்சுட்டு போய் அவனை வெட்டுவான். ஆமாம், அது அந்த சீன் முடியும் வெட்டுவான் ஒருத்தனை. ஸோ அது வந்து ரசிக்க வைக்கிறதுங்கிறதே பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த கேரக்டர் வில்லன் ஒருத்தர் கொலை பண்ணிருக்கான், ஆனால் ஆடியன்ஸ் அவ்வளோ ரசிச்சு பார்த்துருக்கான். அது அப்போ எல்லாருக்குள்ளேயும் அந்த ரசனை தன்மைங்கிறது எப்படின்னா, டார்க் சைடில் இருந்தாலும் அவனை பிடிச்சி போகணும் அவனுக்கு. ஸோ ரகுவரன் சார்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் ரகுவரன் சார் பேர் போட்டோன்னு மொத்த தேட்டர் கிளாப்ஸ் பண்ணிச்சு இது ஒரு படத்துக்கு. எந்த படம் ஞாபகம் இல்லை, அப்படியே ஷாக் ஆகி பார்த்தேன் நான். தட்ஸ் அச்சீவ்மெண்ட். ரகுவரன் சார் இப்போ நீங்கள் கேட்டதுனால எனக்கு டக்குன்னு வருது. வில்லனாகவும் பண்ணியிருக்காரு, ஒரு அப்பா கேரக்டர் ஃபீல் குட்டாகவும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஹீரோ கேரக்டரும் அவர் படத்தில் ஃபீல் குட்டி அவர் கிரீனாக இருக்கும். அந்த ஒரு குழந்தைய வச்சு ஒரு படம் வரும், பொம்முக்குட்டி அம்மாவுக்கு. அதெல்லாம் நீங்கள் அஞ்சலி, பொம்முக்குட்டி அம்மா, ஏழாவது மனிதன் ஒரு முதல் படம். ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 10 படம் இருக்குது. அவரோட லுக்கு, அவரோட நடிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். வாய்ஸில் இருந்து. இன்னொன்று, ருத்ரையா சாருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆனாங்க, நடக்கலை. இட் வாஸ் லாங் பேக். அது நடக்கவே இல்லை அந்த ப்ராஜெக்ட். அந்த படத்தில் வந்து ரொம்ப நொடிச்சு போன ஒரு கேரக்டர். கிட்டத்தட்ட அந்த மனுஷன் எப்படின்னா செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பார். ருத்ரையா சார் இந்த ரோல் சொல்லி முடிச்சதுலேருந்து அன்னையிலேருந்து அந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே அந்த மனுஷன் அதே கேரக்டராகவே தான் வீட்டில் இருந்திருக்காரு. ட்ரெஸ்ஸு போடுறதுலேருந்து, இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ட்ரெஸ்ஸு போடுறதுலேருந்து ஒரு நாள் ஆஃபீஸருக்கு போய் அப்படியே போயிருக்காரு. அவர் எப்படி கேட்டாரோ அப்படியே. அந்த அளவுக்கு அவர் கொஞ்சம் தேட்டர் பிளே நிறைய பார்ப்பார் ரகுவரன் சார். டிப்பிக்கலான இப்படி அப்படிலாம் இல்லை, அவரோட லைஃப் ஸ்டைலே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரான லைஃப் ஸ்டைல் தான் வருது. ஸோ அப்படி அந்த மாதிரிலாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை. அந்த டைமில் எல்லாமே கஷ்டம். இப்போ எல்லாம் ஈஸி, யார் வேணால் நடிக்கலாம், யார் வேணாலும் என்ன வேணால் பண்ணலாம். அவரோட கேரக்டர்ஸில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னா என்ன? அஞ்சலி தான். அஞ்சலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் யூஷுவல் பாஷா பாய். வலிச்சா ஜெயிக்கிறல்ல, வலி தாங்கி பழகிக்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா வலி தாங்கணும். செம. ஆனால் இந்த மாதிரி உங்களுக்குமே ஒரு வெர்சடைல் கேரக்டர்ஸ் நான் கம்பேர் பண்ணல, ஒரு வெர்சடைலான ஒரு கேரக்டர் உங்களுக்குமே கிடைக்குதுல, ஒரு ஃபீல் குட்டான கேரக்டர், காமெடியாகவும் கிடைக்குது, ஒரு வில்லனாகவும் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா ரோலும் பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. இது வரைக்கும் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு ஏஜ்டு ஒரு நடிகனா வேணா நீங்கள் கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் என்ன இருக்குன்னா, அந்த ஏஜுக்கு உண்டான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, ஏஜ் தாண்டோன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, அதையும் ஏஜ் தாண்டா ஒன்று பண்ணியிருப்பாங்க, இல்லை எக்ஸ்பெரிமெண்டலாக லுக்கு சேஞ்ச் பண்ணி ஒன்று பண்ணியிருப்பாங்க. இதில் எனக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என்னோட 28-30 வயசுலாம் பண்ணுறப்ப எல்லாமே வயசான கேரக்டர். ஒரு 5-6 படம். அதுக்கப்புறம் ஏஜ் ஆக இன்னும் சின்ன பையன் கேரக்டர். அதுக்கும் கொஞ்சம் இன்னும் ஏஜ் இருக்கிற 80 வயசு கேரக்டர் வந்து பிளாக் படத்தில் லுக்கு சின்ன போர்ஷன் தான் இருந்தாலும் நான் எனக்கு அது அவ்வளோ இம்பேக்டான ஒரு கேரக்டர். ரவுடி, போலீஸு, அண்ணன். இப்போ ஃபேமிலி படத்தில் பார்த்தீங்கன்னா 2 அண்ணனுங்களுக்கு அண்ணன், தம்பிங்களுக்கு அண்ணன். ட்ராமா படத்தில் பார்த்தா ஒரு ஒரு பாஷான ஹஸ்பண்ட். எல்லா ரோலும் ஆல்மோஸ்ட் கவர்டு. ஸோ அந்த வகையில் நீங்கள் சொன்னது வந்து ஹாப்பி தான் எனக்கு. ஆமாம், டைரக்டர்ஸுக்கு தான் சொல்லணும் நன்றி. பேட்ட காம்பினேஷன். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ரஜினி சாரோட வெறித்தனமான ஃபேனு. அந்த காம்பினேஷன் வருது அப்படின்றப்பவே எகிரிடுச்சு. அதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒரு பயங்கரமான ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறீங்க. ரஜினி சார் கூடயும் உங்களுக்கு நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கும். ரஜினி சார் செட்டில் இருக்கும்போதே இப்படி பயங்கர ஒரு யங் ஆங்கிரிமேன் மாதிரி தான் இருப்பார்லாம் சொல்லுவாங்க. அப்படிதான் இருப்பாரா? ரொம்ப அமைதியாக கூலாக, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே வந்து இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்கேங்கிற மாதிரி தான் அமைதியாக உட்காந்துருப்பார். அதுதான் சூப்பர் ஸ்டார். அவருக்கு வந்து எல்லா நாளும் முதல் நாள்.
இன்னைக்கு தான் இல்லை, எல்லா ஷாட்டும் முதல் ஷாட், எல்லா நாளும் முதல் நாள், இன்னைக்கு நான் நல்லா பண்ணிடணும் அப்படிங்கிற, இன்னைக்கு தான் இண்டஸ்ட்ரி வந்த ஃபர்ஸ்ட் டே ஆர்டிஸ்ட் மாதிரி. அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ மீன் நான் சொல்றது அந்த சுறுசுறுப்பு இருக்குல்ல, அது எப்பவுமே இருக்கு. டயலாக்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருப்பார், டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே யோசிச்சே இருப்பார். மைண்டில் நிறைய வேரியேஷன் ஓடிட்டே இருக்கும். ஒரு அந்த டைலாக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அதை நான் பார்த்தேன். நான் அவர் ப்ரிப்பேர் பண்ணது தூரத்தில் அப்படியே நடந்து இந்த பக்கம் நடந்துகிட்டே இருந்தார். எதுக்கு நடந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறப்ப தான் டயலாக் சொல்லி பார்த்துட்டு அந்த பக்கம் ஒரு தடவை இந்த பக்கம் ஒரு தடவை வேறு மாடுலேஷனில் சொல்லி பார்த்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அப்படின்னாரு பேப்பர். அதுக்கப்புறம் சீன் பவர் ஓடி பார்த்துட்டு இப்படி வாக்கு மிரண்டு போயிட்டேன். நீங்க இதுக்கு மேல என்ன சார் பண்ணணும், எதுக்கு சார் இவ்வளோ மெனக்கெடுறீங்கன்னு. பட் அப்படிதான் இருக்கணும். அதனாலதான் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. நான் அதிகமா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக லால் சலாமில் கொஞ்சம் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. எந்த மாதிரினா, இந்த படம் பார்த்தீங்களா, அந்த படம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் டாபிக் தான் போச்சு. அதை தவிர அவர் எப்பயும் தனியாக தான் இருப்பார். வதந்தி நீங்கள் சொன்னீங்க, இப்படி சார் வந்து எப்படி அந்த பாஷை பேசுவீங்க? அப்படி வதந்தி லாக் ஆகி முடிச்ச உடனே டைரக்டரை மீட் பண்ணுறேன். மீட் பண்ணிவிட்டு எனக்கு என்னென்னா, காலேஜ் டேஸில் ஒரு பையன் மார்த்தாண்டோம், அவன் பேசுனது 1-2 வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ தண்ணி வந்துட்டு அப்படின்னா, தண்ணி வந்து அது வெள்ளம் வந்துருச்சு அவங்க ஏரியாவில் அப்படிங்கிறது வந்து, ஊருக்கு தண்ணி வந்துட்டு அப்படின்னா நல்லா இருந்தது. அப்போ இது மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்தது, அவ்வளோ வருஷமாக காலேஜ் டேஸில் இப்போ கேட்டது. அப்போ அவர்கிட்ட பார்க்குறப்போ இது நாகர்கோவில் ஸ்லாங் கொஞ்சம் இருக்குங்க. ஆமாம் சார், அந்த ஊரில் ஒரு மாதிரி பேசுவாங்க, இதுக்கு தண்ணி வந்துட்டு அப்படின்னு அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தார். சூப்பராக இருக்குவே, இதே தான் வேணும் எனக்கு, ஒரு டைலாக்லாம் படிக்கலாமா அப்படின்ட்டு அப்படி படிக்க ஆரம்பிச்சிது. மீரான்னு ஒரு டைலாக் ப்ளஸ் ரைட்டர், அவர் நல்ல பெஸ்ட் ரைட்டர். அவர் தான் அந்த படத்துக்கு அந்த ஸ்லாங்க்கு ஹெல்ப் பண்ணவர். அவருக்கு தான் ஆல் கிரெடிட்ஸ் அவருக்கு தான் நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, நல்லா இருக்குது, பேச பேச ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப மொழியை சிதைக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு மட்டும் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணது தான். அதில் ரொம்ப கேட்சியாக இருந்தது போண்டா டீயா, டீ லவர்ஸ் எல்லாருக்குமே அந்த டைலாக். நானே பயங்கரமான டீ அடிக்ட் தான் ஆக்சுவலி. ஆனால் அந்த படத்தில் சீரீஸில் வர அளவுக்கு அடிக்ட் கிடையாது. எனக்கு பிடிக்கும். என்ன சார் எப்போ பார்த்தாலும் டீன்றீங்க ஒரு அஜய் சூர்யா சார், என்ன பேசுறியா? நம்ம ஊர் போண்டா டீ கொடுக்குற சோத்தை நம்ம பொண்டாடி கூட கொடுக்க மாட்டோம் தெரியுங்களா? அது அவ்வளோ ரீச் ஆச்சு. எனக்கு இது சொல்கிறப்பயே இதெல்லாம் சொல்லாமா வேணாமா இருந்தது. ஓகே, ரெண்டாவது அந்த கேரக்டருக்கு ஒன்று பொருந்தி போன மாதிரி இருந்தது, நல்ல ரீச் ஆச்சு. இப்போது சீசன் 2க்காக வெயிட்டிங். ஆமாம். ஆக்சுவலாக நீங்கள் சூரரை போற்று படத்தை மென்ஷன் பண்ணீங்க. நீங்கள் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே பாருங்களேன், கார்த்திக் சுப்ராஜ் சார், எஸ்.யு. அருண்குமார், புஷ்கர் சார், காயத்ரி மேம், இவங்க சுதா கோங்கரா மேம், இப்படி எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான் டேரக்டர்ஸாக தான் இருந்திருக்காங்க. அது ஒரு கிஃப்ட் தான் இல்லை? அப்படி அமைகிறது முழுக்க கடவுள் அருள், அவ்வளோதான். நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. நம்ம என்னன்னா, எனக்கு பிடிக்குது, நான் நடிக்கணும், அவ்வளோதான். என்னோட லிமிட்டே அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் எனக்கு இந்த படத்தில் இப்படி நடிச்சு அப்படி கொண்டு போய் நேஷனல் அவார்டில் உட்காந்து அடுத்தது வந்து ஈசிஆரில் 7 வீடு வாங்கி இந்த கனவுலாம் இல்லை. எனக்கு இந்த ரோல் பண்ணணும், இந்த ரோல் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். இனி இந்த ரோலை வந்து அவன் பண்ணி தான் நல்லா இருக்கும், இவன் பண்ணி தான் நல்லா இருக்குங்கிற தாட் வரக்கூடாது மட்டும் நான் ஒவ்வொரு படம் பண்ணுறப்பையும் யோசிப்பேன், நடிச்சு முடிச்சதுக்கப்புறம். சுதா கோங்கரா மேம் ஏன் உங்களை அந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்களா? மேதமான் முடித்த உடனேயே அவங்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் அப்போல்லாம் சூரரை போட்டு ரைட்டிங் ப்ராசஸில் இருக்குது. அப்போவே வந்து செபி கேரக்டர் அவங்க தான் வேக் தான் பண்ணணும்னு அவங்க லாக் பண்ணி வச்சதா எனக்கு படம் பண்ணுறப்போ எனக்கு தகவல் வந்தது. ஸோ ஹாப்பியாக இருந்தது. ஓகே, அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் மறுபடியும், ஏன்னா இது எனக்கு 10வது படம், அது எனக்கு 20வது படம் சூரரை போட்டு. ஸோ அவ்வளோ வருஷம் கேப்பு இருந்தாலும் அந்த கேரக்டர் நான் தான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்பயே வேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேதமான். ஸோ இதில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பிச்சது. அந்த உடம்பு குறைக்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த கேரக்டருக்குன்னு ஒரு மோல்டு, ஒரு கேரக்டரைசேஷன், அவனுக்கு ஒரு ஃபேமிலி, அவன் எந்த மாதிரியான சப்போர்ட்டிவான ஃப்ரெண்டு, எந்த மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட், எதெல்லாம் தாங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஸ்கெட்ச் அழகான அந்த கேரக்டர். மேமோட எல்லா படங்களையும் எல்லா கேரக்டருக்குமே ஸ்கெட்சஸ் அவ்வளோ அழகாக இருக்கும், ஒரு ஆர்க் இருக்கும். சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் எந்த கேரக்டரும் இருக்காது. ஒரு சின்ன போர்ஷன் 10 நிமிஷம் தான் வருதுன்னா அதுக்கு ஒரு அது எனக்கு அவ்வளோ பிடிச்சி ரொம்ப ரசித்து பண்ண ஒரு
வாத்தியாரையா ஏரோப்ளேன் படம் போட்டு காமிச்சாங்க நினைச்சீங்க வயல கிறுக்கு பிடிச்சாலே கேரக்டர்ல நீங்க பண்ணுவீங்க. அந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் இருக்கா இல்லையா அப்படின்றத தாண்டி நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவு ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு போவீங்க. இப்படி நட்புக்காகவும் நிறைய படங்கள் பண்றதுண்டா? கதைக்காக மட்டும்தான். கதைக்காக மட்டும்தான். நட்பாக இருக்கிறவங்களும் கதைக்காக மட்டும்தான் கூப்பிடுவாங்க. ஓகே. நீங்கள் எனக்கு டியூரேஷனில் நம்பிக்கையே கிடையாது. ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு டியூரேஷன் பயங்கரமாக 1 hour அவனுக்கு போர்ஷன் இருந்தால் பயங்கரமாக பண்ணிடுவான் அப்படின்னு. நம்ம மனிதன் படத்தில் கோட் சீன் ஒன்று இருக்கும். ஃபைனலாக ஒரு தாத்தா கேரக்டர் ஒருத்தர் தங்களை அவங்க மேலே எப்படி கார் ஏற்றுச்சு அப்படின்னு ஒரு சீன் ஒன்று சொல்லுவார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஒரு மாதிரி இவரோட ஓவர் த ஷோல்டர்லேருந்து கூண்டுலேருந்து அப்படியே ஒரு ஃபேஸுக்கு அப்படியே போகும். அன்பிலீவபிள் ஆக்டிங். 10 நிமிஷம் படத்தில் அப்படி ஹோல்ட் பண்ணியிருப்பார் அவர். அந்த ரோல் பார்த்தா இந்த ரோல் எனக்கு கிடைக்காம போச்சுன்னு நான் அவ்வளோ நாள் வருத்தப்பட்டேன். அவர் யாருன்னு எனக்கு தெரில. நானும் தேடி தேடி பார்த்துட்டு பார்க்குறவங்கட்டெலாம் அவங்க பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், விஷ் பண்ணணும், செம்மையாக இருந்தது அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். அப்படி ஒரு ரோல் இவ்வளோ தான் நான் பார்ப்பேன். எனக்கு இது வந்து என்ன 2 நாள் கால் ஷீட் தான் கொடுக்குறாங்க, 3 நாள் தான். நீங்கள் பிளாக் படத்தில் மொத்தமே 3 நாள் தான் அடித்தேன் நான். பட் அதோட இம்பேக்ட் வேறு. டியூரேஷனில் நம்பிக்கை கிடையாது. ஒரே ஒரு அந்த போர்ஷனில் ஏதோ ஒன்று இருக்கணும். உனக்கு தீனி போடணும், இல்லை ஒன்றை மூலமாக அந்த கதைக்கு ஏதாச்சும் தீனி போடணும். இது 2 தான் ஒரு நடிகனுக்கு வேணுமே தவிர என்ன இதில் நடிக்க மாட்டேன், அமெரிக்க மாப்பிள்ளையே எல்லாம் அந்த இதுவே கிடையாது. வேற ஏதாவது கேரக்டர் இந்த மாதிரி மிஸ் பண்ணியிருக்கேன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? வெயில் படத்தில் பசுபதி என்ன கேரக்டர் நான் அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன். நான் மிஸ் பண்ணேன்னு சொல்ல, எனக்கு நடிக்கணும்னு நான் அது அஞ்சலி மாதிரியான கேரக்டர் ரகுரன் சார் பண்ணது, அந்த பொறுத்தில் பிரகாஷ்ராஜ் சார் பண்ண கேரக்டர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ரீசெண்டாக ஏதாவது நீங்கள் படம் பார்த்து இந்த ரோல் பயங்கரமாக இருக்குது நம்ம பண்ணியிருக்கலாங்களா அந்த மாதிரிலாம் ஏதாவது தோணுச்சா ரீசெண்டாக அந்த படங்களில்? லப்பர் பந்து தினேஷ். லப்பர் பந்து தினேஷ் கெத்து கேரக்டர். அந்த கேரக்டர் எனக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லா கேரக்டரும் நடிக்கணுக்கு அதை தோணும், ஒரு ரோல் கிடையாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே, எனக்கு ஏஜுக்கும் அதுக்கும் செட் ஆகிருக்குன்னு தோணுச்சு. அப்படி தான் தோணுச்சு எனக்கு. நல்ல தாடி வச்சுட்டு கிரே ஹேர் வச்சுட்டு பண்ணலாமே, இது சூட் ஆகிருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. நீங்களும் நல்லா கிரிக்கெட் விளையாடுவீங்களா? கிரிக்கெட் விளையாடலாம் என்ன, சினிமாவில் தான் கற்றுக் கொடுக்க போகிறாங்களே. சினிமாவில் மட்டும்தான் எதுவுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணுற ஒரே வேலைன்னா சினிமா மட்டும்தான். டாக்டராக நடிப்போம், ஒன்றும் தெரியாது. ப்ரொஃபஸராக நடிப்போம், ஒரு வார்த்தை கூட படிச்சிருக்க மாட்டோம். காலேஜுக்கு பயந்துட்டு தான் சினிமாக்கே வந்தவங்க பாதி பேர். அப்புறம் வக்கீலாக நடிச்சிருப்போம், ஐபிசி செக்ஷன் ஒன்று கூட தெரியாது. நீங்கள் ஒரு படத்தில் வக்கீலாக பண்ணியிருப்பீங்க, அதுதான் ஃபேமிலி படம். ஸோ இந்த மாதிரி சினிமா மட்டும்தான் எல்லா பொய்யும் நிஜ மாதிரியே சொல்கிற ஒரு விஷயம். எல்லா பொய்னா அந்த கேரக்டருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, பட் அதை நம்ப வைக்கணும். ஸோ இல்யூஷனை கிரியேட் பண்ணணும்ல. ஸோ அந்த வகையில் இந்த ஆர்ட் வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் டேரக்டர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த படம் பண்ணுறேன்ல நானும் நடிக்கவா அப்படிலாம் கேட்பீங்க? இது வரைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட கூட வாய்ப்பு கேட்டதில்லை. நான் ஆரம்பத்தில் ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு அப்போது வாய்ப்பு தேடினதோட சரி. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல் வர 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 அது வரைக்கும் ட்ரை பண்ணேன். ஆஃப்டர் சேதுகவதிக்கு அப்புறம் என்னை யாருன்னு தெரியல, வயசானவனே நினச்சிட்டு என்னை வந்து பெங்கால் ஆர்டிஸ்ட், தேட்டர் ஆர்டிஸ்ட் நினைச்சிட்டாங்க. எனக்கு நியூஸ் வந்தது, பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம். நான் அப்படி இருந்திருக்கேனா? ஓகே, நிறைய பேர் இப்படி கிளப்பி விட்டுருக்காங்க. அவர் பெங்கால் ஆர்டிஸ்ட் சார், ஒரு தேட்டர் பிளே பண்ணுறவர், அந்த ரோலுக்கு மட்டும் நடிச்சுட்டு கிளம்பிட்டாரு அப்படின்ட்டாங்களாம் பாதி பேர். இது என்னடா அது கூத்தாருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃபீஸுக்கு போனேன் நான் ஒரிஜினல் லுக்கில். ஏன்னா என்னோட லுக்குக்கும் ஒரிஜினல் லுக்குக்கும் அப்போ டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன், ஒரு 4-5 மாதம் மறுபடியும் ட்ரை பண்ணேன். போய் நான் தாங்க அந்த ரோல் பண்ணணும்னு சொல்கிறதுக்காகவே எல்லா ஆஃபீஸுக்கும் போனேன். ஏன்னா நான் இப்படி ஒன்று ஓடிட்டு இருந்தது ரூமர். இப்போ நிறைய டேரக்டருக்கு பார்த்தோன்னே நீங்கள் பெங்காலின்னு சொல்லிட்டாங்க விவேக்கில்னா, அந்த படத்துலேயே உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். பெங்காலியா? ஏன் சார், எந்த சைடில் சார் என் பேசு பெங்காலி மாதிரி இருக்குது? அது நடந்தது. அதுக்கப்புறம் கடவுள் அருளால் எல்லாமே எனக்கு வந்து வரும். அதில் எது பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ணுறோம். நீங்கள் பண்ணதில் இன்னொரு எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து லோகேஷோட மாநகரம் படத்தில் பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்டு கேரக்டர். எனக்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு தான் லோகேஷ் பிரதர் வந்து நான் ஆஃபீஸ் போகிறப்பயே நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அப்போலாம் எனக்கு தெரியாது. அவரும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு முதல் படம் கமிட் பண்ணிருக்காரு. நானும் ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா அப்போலாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கிற யூடியூப்ல எல்லாருமே பார்த்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமாக எனக்கு ரிலீஸ் ஆக ஒவ்வொரு படமாக எல்லாரும் பார்த்துருக்காங்க. பேர்லாம் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் நான் ஆஃபீஸ் போக ஆரம்பித்தேன் இல்லையா, நான் ஆஃபீஸ் போன ஆஃபீஸ்லாம்
எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு படம் பண்ண உட்காந்த ஆஃபீஸாகவே இருந்தது. ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்துருந்தாங்க. நீங்கள் வந்து அந்த லீகே ஃபுல்லாகவே ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் லீக். எந்த ஆஃபீஸ் போனாலும் அவங்க ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தான் ப்ரொடக்ஷனில் அப்ரோச் பண்ணி கமிட் ஆயிருந்தாங்க. அப்படி போக 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 ஆடிஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சந்தோஷம் வந்தது எனக்கு. ஆடிஷனில் ஒழுங்காக பண்ணுறேன், எனக்கு கிடைக்குது கிடைக்கல, ஓகே ஏதோ ஒன்று பண்ணதுக்கு இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். ஸோ அப்படி அவர் சொன்னது எனக்கு அதுதான். லோகேஷ் ஃபர்ஸ்ட் சொன்னதே அதுதான், விவேக் நீங்கள் மேதமானில் பண்ண மாதிரி பண்ணுங்க விவேக், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளோதான். ஸோ அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கும். சந்தீப் கிஷான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர். அவன் என்ன பண்ணாலும் ஹோல்ட் பண்ணி இழுத்து பண்ணாதன்னு சொல்லிட்டே இருக்கிற கேரக்டர் தானே. சிம்பிளாக சொல்லிட்டாரு. இது அவரு தான் எனக்கு இது கொடுத்தது, அவரு தான். டேய் இவ்வளோதான். வண்டிலையும் போகல, என் வண்டியில் போகலான்னா பஸ்ஸில் போகிறேன்னு, பஸ்ஸும் காலையே தான் போகுது, ஏன் ஏற மாட்டேங்கிற? என்னதான்டா கதை ஒண்ணுது? டேய் மேதமானில் என்ன பண்ணீங்களோ அதே பண்ணிடுங்க விவேக். ஓகே அவ்வளோதான். ஆக்சுவலாக அந்த படத்துலையுமே எல்லா கேரக்டர்ஸுமே அவ்வளோ ஸ்ட்ராங்கான சூப்பரான கேரக்டர், எழுதின ரைட்டிங்காகவே அது பெஸ்ட் ரைட்டிங் அது. ஆனால் நீங்கள் லோகேஷ் சாரோட அடுத்தடுத்து படங்கள் நீங்கள் பார்த்தோம் பண்ணல அப்படின்ற ஒரு மாநகரை தவிர எந்த படமுமே நான் பண்ணல. லோகேஷ்க்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு கட்டம் தாண்டு அவருக்கு சில முகங்கள் பிடிக்கும், அந்த கதைக்கு சில முகங்கள் தேவைப்படும். அது வந்து அந்த ப்ரெஷர் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஓகே when I needed they will. அப்படிதான் எல்லாருக்குமே அப்படிதான். இதில் வந்து எனக்கு தரலையே, உங்கள் முதல் படத்துலையே இருந்தேனே அப்படின்னு கோவப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவர் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு அவர் தர முடியும்? கரெக்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? ஆமாம், குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். ஷார்ட் ஃபிலிமில் இருந்தவங்களே 50 பேருக்கு ஒரு படத்தில் ரோல் எப்படி கொடுக்க முடியும்? கரெக்ட். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட கையும் மீறி போயிட்டு அவரோட பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே தாண்டி போயிடும். அப்போ நாம் வந்து வி ஷுட் வாட்ச் ஃப்ரம் டிஸ்டன்ஸ். செம்மையாக பண்ணியிருக்காரு, இது நல்லா இருக்குது. எப்போ நேரம் கிடைக்குதோ பார்க்குறீங்களா, யூ கேன் ஷேர் தட்ஸ் இட். அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறப்ப கிடைக்கும். எத்தனை படங்கள் இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்க? ஆல்மோஸ்ட் 50 நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். கவுண்டிங் வைக்கல, ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன். இந்த 50 படங்கள் அப்படி திரும்பி பார்க்குறப்ப இந்த படங்கள்லாம் பண்ணது சம அப்படின்ற மாதிரி என்னென்ன படங்கள் சொல்லுவீங்க? எல்லா படமே தான் சொல்லுவேன் நான். அதில் பாரபட்சம்லாம் இல்லை. பாரபட்சம் ஆல் மை பேபிஸ், அதனால் அதில் பாரபட்சமே இல்லை. பட் எனக்கு ஆரம்பத்தில் எடுத்த உடனே 2வது 3வது படமாகவே எனக்கு வந்து கிடைச்சதெல்லாம் விக்ரம் வேதா, சேதுபதி, மேதமான். ஸோ அது வந்து இரவி. ஸோ இதெல்லாம் நான் சொல்லுவேன் நான் கிடைச்சதெல்லாம். ஏன்னா அப்படி எடுத்த உடனே வந்து ஏதோ ஒரு மூலையில் 100 பேருக்கு பின்னாடி எங்கேயாச்சும் நின்றுட்டு இருந்திருப்போம். நம்மளுக்கு அப்படி இல்லை. ஏதோ ஒன்று ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டரில் முக்கியமாக நடந்திருக்கு. அதுவும் பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய ஹீரோஸு, நல்ல கதை. நீங்கள் இரவி எப்படிப்பட்ட கதை, மாநகரம் எப்படிப்பட்ட கதை, அந்த வகையில் எனக்கு இதெல்லாம் வந்து மெமரபிள். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கிஃப்ட் தான். இது மூலமாக கிடைச்ச கிஃப்ட். நல்லா தான் பண்ணுறான் அப்படின்னு அடுத்த படம். ஒவ்வொரு படமும் ஒழுங்காக பண்ணால் தான் அடுத்த படம் கிடைக்கும். ஒரு படத்தினாலாம் இங்கே ப்ரொஃபைல் ஒரு நடிகனுக்கு யாருக்கு எந்த டெக்னீஷியனுக்குமே கிடையாது. ஒன்று தான் ப்ரொஃபைல்னு கிடையாது. சாகிற வரைக்கும் எல்லா படமும் ப்ரொஃபைல் தான். ஆக்சுவலாக உங்களோடது வந்து ரொம்ப ப்ராட் மைண்டட். எல்லாமே பண்ணணும், எல்லாமே எனக்கு இதுதான், நான் பிடிச்சாதான் பண்ணுவேன், பிளான் இல்லை, ஆனால் அது என்னை இம்ப்ரெஸ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு காமன் மேன் தாட்ஸ், ஒரு நார்மல் தாட்ஸ் தான். இருந்தாலும் சில ஆக்டர்ஸ் கூட எல்லாம் நமக்கு ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது தோணி? ரகுவரன் சார் தான் இருந்தார். எனக்கு அது பாலுமேந்திரா சார் டைரக்ஷன் நடிக்கணும்னு ஆசை இருந்தது. ரகுவரன் சார் கூட ஒரு ஷார்ட்னாச்சும் வந்துடணும்னு ஆசை இருந்தது. கமல் சார் கூட ஒரு ஃப்ரேமில் வந்துடணும்னு ஆசை இருந்தது. நிறைய இருக்குது. அவ்வளோதான். அது இந்த மிஸ் பண்ணிட்டேன்லாம் சொல்ல முடியாது. யார் கூட நடிச்சிட வேண்டியதுதான். பார்டருக்குள்ளலாம் இல்லை. இதுதான் என்னோட டெஸ்டினி அப்படின்னு எதுவுமே கிடையாது. டெஸ்டினி வந்து இன்னைக்கு ஒன்று வச்சிருப்போம், பிளான் வச்சிருப்போம், அங்கே போனோன்னா அப்புறம் மாறும். அப்புறம் அது எதுக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லி இவன் இந்த வாய் தான் அந்த வாய் பேசுனுச்சு அப்படின்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு போட்டு கிளிக்காமல் இருக்கிறதுக்கு. சூப்பர்ண்ணா, ரொம்ப தேங்க்யூ, சந்தோஷம். இவ்வளோ நேரம் நான் யூஸ்ஃபுல்லாக எதுவும் கேட்டேனான்னு தெரில. இல்லை என்னென்னா இது லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மெமரிஸ். இப்போ நீங்கள் கேட்டதே எப்படி இருக்குன்னா, எனக்கு சிடியில் வந்து என்னோடய ஷோரீல் போட்டு ஒவ்வொரு ஆஃபீஸுக்காக போய் ஏறி இறங்கினதெல்லாம் எனக்கு அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஸோ சினிமோட்டோகிராஃபியில் வாய்ப்பு தேட்டர்லேருந்து ஒவ்வொரு ஆஃபீஸாக பெரிய சினிமோட்டோகிராஃபர்ஸ் வீட்டுக்கெலாம் நான் போயிட்டு வந்ததெல்லாம் எனக்கு டக்குன்னு அப்படியே ஃப்ளாஷ் கட் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய சினிமோட்டோகிராஃபர் வீடுன்னு நினச்சிட்டு போய் திறக்கிற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நின்று இருக்காரு.
அவங்களாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே, நீங்கள் யார் வந்திருக்கீங்கன்னாங்க. இந்த மாதிரி நிறையலாம் நடந்திருக்கு எனக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மொமெண்ட் மாதிரி தான். ஏன்னா ரொம்ப நாளாக இன்டர்வியூவும் கொடுக்கல. இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொமோஷனுக்கான இன்டர்வியூஸ் மட்டும் தான் நிறைய எல்லாம் கொடுத்துட்ருக்குமே தவிர பர்சனலாக சோலோ இன்டர்வியூஸ் எதுவுமே ரொம்ப ரீசெண்டாக கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த வகையில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் கொடுக்குற இன்டர்வியூ. நைஸ். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. உங்களோட டைம் ஒதுக்கி வந்ததுக்காக தேங்க்யூ. ரொம்பவே நன்றி. உங்களுக்கும் நன்றி. இவ்வளோ பொறுமையாக வந்து சொன்ன கதையவே திரும்ப திரும்ப சொன்னாலும் அதை நீங்கள் கேட்டதுக்கும் சரி. ஸோ பார்க்காதவங்களுக்கு பார்க்கலாம். இதில் என்னடாப்பா நடிகனோட இன்டர்வியூவில் வச்சு நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்டர்வியூ இல்லை. ஸோ இது மூலமாக ஏதாச்சும் உங்களுக்கு சின்ன நம்பிக்கை ஆர்ட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இஃப் இட்ஸ் கிரியேட் எனி இன்ஸ்பிரேஷன், ஐ தேங்க் காட். தேங்க்யூ. அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.